الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أتى أمر الله فلا تستعجلوه سبحانه وتعالى عما يشركون. ينزل الملائكة بالروح من أمره على من يشاء من عباده أن أنذروا أنه لا إله إلا أنا فاتقون. خلق السماوات والأرض بالحق تعالى أما يشركون. குர்ஆனுடைய 16வது சூரா சூரத்துன் நஹல். இந்த சூரா மக்கியத்தான சூறாக்களில் உள்ளவையாகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்களில் சேர்ந்தவையாகும். இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 128 ஆயத்துக்கள் உள்ளன. இதனுடைய மொத்த கலிமாக்கள் கிட்டத்தட்ட 1844 கலிமாக்கள் கிட்டத்தட்ட உள்ளது சொற்கள். இதனுடைய மொத்த ஹர்ஃபுகள் அததுல் ஹுரூஃப், அதாவது எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் 7723 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய பேர் இந்த சூறாவிலே 84 தடவை மீட்டி மீட்டி வருகிறது. இந்த சூறாவுடைய பேர் சூரத்துன் நஹல், அதாவது தேனி பூச்சுக்கள் என்பதற்கு சொல்லப்படும் அரபியில் நஹல் என்பதாக. உலமாக்கள் எல்லோருடைய கருத்தும் இஸ்திமாலிஹா அலா தில்கல் இப்ரத்தில் பலீகா இலா அஜீபி சுன்இல் காலிக் வததுல்லு அலல் உலூஹிய்யா பிஹாத சுன்இல் அஜீப். அதாவது அல்லாஹு தாலா ஏன் நஹல் என்ற சூறாவை கொண்டு பேர் வைத்தான் என்றால், இந்த சூறாவில் அல்லாஹு தாலாவுடைய படைப்புகளில் எவ்வளோ வித்தியாசமான படைப்புகளை அல்லாஹ் படைத்துள்ளான் என்ற அல்லாஹுடைய அந்த உலூஹியத், எவ்வளோ அல்லாஹ் ஹாலிக், அவன் படைப்புகளில் ஆச்சரியமான விடயங்களையும் படைத்துள்ளான் என்ற விடயங்களை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நஹல் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான் என்பதாக எழுதுவார்கள். ஏனென்றால் இன்னும் எழுதுகிறார்கள், அதாவது இப்படியாப்பட்ட இந்த பூச்சுக்கள், இந்த தேன் பூச்சி மனிதர்களுக்கு நிறைய பலன்களையும் அது ஷிஃபாவாகவும் மனிதர்களுக்குரிய அல்லாஹுடைய நிஅமத்துக்களில் இருந்து ஒரு பிரயோஜனம் அடையக்கூடியதாக இந்த தேன் பூச்சிகள் உள்ளன. மேலும் ஒரு முக்கியமான விடயம், குர்ஆனிலே அல்லாஹு தாலா மிருகங்களை, இந்த ஹஷராத்துக்களை, புழுப்பூச்சிகளை, அதாவது 6 சூறாக்களுக்கு பேர் வைத்துள்ளான். முதலாவது சூரா குர்ஆனுடைய பெரிய சூரா, இரண்டாவது சூரா சூரத்துல் பக்கரா, பசுமாட்டுக்கு பக்கரா என்பதாக சொல்லப்படும். இரண்டாவது சூரா சூரத்துன் நஹல், இந்த சூரா தேன் பூச்சிக்கு சொல்லப்படும். இன்னொரு சூரா இருக்கிறது சூரத்துன் நம்ல், எறும்பு, அதுக்கு நம்ல் என்ற அரபியில் சொல்லப்படும். அல்லது ஹுத் என்பதாகவும் அந்த சூறாவுக்கு சொல்லப்படும். ஹுது பறவை என்பதாக சொல்லுவோம். இன்னும் ஒரு சூறா இருக்கிறது சூரத்துல் அன்கபூத் என்றால் சிலந்தி வலைக்கு சொல்லப்படும். இன்னொரு சூறா இருக்கிறது சூரத்துல் ஃபீல், யானைக்கு சொல்லப்படும் ஃபீல் என்பதாக. ஆம், கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகத்துக்கு சொல்லப்படும் ஆம். இவைகள் எல்லாம் அல்லாஹு தாலா கொண்டு சூறாக்களுக்கு பேரே வைத்துள்ளான். ஏன் இவ்வாறு பேர் வைத்துள்ளான் என்றால், அல்லாஹு தாலாவுடைய படைக்கோலத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். இன்னும் அல்லாஹு தாலா எமக்கு உதாரணம் காட்டுகிறான். அல் பஊதா, நுளம்புக்கு பஊதா என்பதாக சொல்லப்படும் கொசு அல்லது நுளம்பு. அல் ஜராத், வெட்டுக்கிளியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அல் கும்மல், பேனை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல் துபாப், கொசுவுக்கு சொல்லப்படும் துபாப் என்பதாக. பஊதா என்றால் நுளம்புக்கு சொல்லப்படும். இவைகளை அல்லாஹ் எமக்கு உதாரணமாக காட்டுகிறான். இந்த சூறாவுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் சபபுன் நுசூல், ஏன் இந்த சூறா இறங்கியது என்பதாக உலமாக்களிடத்திலே 3 கருத்துக்கள் உள்ளது.
முதலாவது இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதோடே அங்குள்ள மக்காவுடைய காஃபிர்கள் கேட்டார்கள், உங்களுடைய சந்திரன் பிளக்கப்பட்டு விட்டது, கியாமத் வந்து விட்டது என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள், எங்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் எங்கே என்பதாக கேட்ட நேரத்திலே அல்லாஹ் அதா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலூ, அல்லாஹுடைய ஏவல் வந்து விட்டது, நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்களுக்கு ஓதி காட்டினார் என்பதாக வருகிறது. இன்னும் இந்த சூறாவிலே அல்லாஹுடைய உலூஹியத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி பேசுகிறான். ஏனென்றால் உபை இப்னு ஹலஃப் என்பவன் ஒரு எலும்பை ஒன்றை எடுத்து வந்து அது உக்கி போனதுக்கு பின்னால், இவ்வாறு நடந்ததுக்கு பின்னாலும் அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவானா என்ற நேரத்தில் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான் என்பதாக சொல்வார்கள். இன்னும் ஒரு கருத்துள்ளது, மக்காவுடைய அஸ்ஹாப் பிலால், சுஹைப், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அந்த காஃபிரிடத்திலே. இந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கூலி தருவான் என்ற அந்த நன்மாராயத்துக்காக இந்த சூறா இறக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படும். சூறாவுடைய 50வது ஆயத்திலே அல்லாஹ் சஜதாவை, அதாவது குர்ஆனுடைய 3வது சஜதா சூரத்துன் நஹ்லிலே வருகிறது. யகாஃபூன ரப்புஹும் மின் ஃபௌகிஹிம் வயஃஅலூன மா யுஅமரூன் என்ற ஆயத்திலே சஜதா வருகிறது. இதுவும் இந்த சூறாவுடைய விசேஷத்தன்மைகள் உள்ளதாகும். இந்த சூறாவுடைய பேர் அதாவது நஹல், தேன்பூச்சி. அல்லாஹ் இந்த சூறாவிலே தேன்பூச்சிகளுடைய விடயங்கள், மனிதர்களுக்கு எவ்வளவு அது பிரயோஜனம் அளிக்கிறது என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். வௌஹாய ரப்புக இலன் நஹ்லி அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூதன் வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅரிஷூன் ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. அல்லாஹு தஆலா தேன்பூச்சிகள் எங்கு வீடு கட்டும், கூடு கட்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது மலைகளிலும் மரங்களிலும் இவைகள் வீடு கட்டும். இது பல நிறங்களில் உள்ளவையாகும். இது குடித்தால் மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆனிலே ஷிஃபா என்று 6 ஆயத்துக்களில் தான் ஷிஃபா என்ற வார்த்தை வருகிறது. முதலாவது சூரத்துல் இஸ்ராவில் ஒரு இடத்தில் அல்லாஹ் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதே ஷிஃபாவுக்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அடுத்தது சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்றான் இஷ்ஃபி சுதூர கௌமி முஃமினீன். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்திலே அல்லாஹ் ஷிஃபா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஅ. சூரத்துன் நஹ்லிலே அல்லாஹு தஆலா ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ் என்பதாக சொல்கிறான். சூரா யூனுஸிலும் அல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் சொல்கிறான் ஷிஃபாஉன் லிஸ்ஸுதூர் என்பதாக. குர்ஆனிலே 6 இடங்கள் உள்ளது. இந்த 6 இடங்களை மோதி ஒருவர் நோயுள்ள இடத்துக்கு ஊதினால் அது நோய் இல்லாமல் போய்விடும் என்பதாக தஜர்ருபாத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது பயிற்சி செய்த முன்னோர்களுடைய அந்த விடயங்களில் இது அமல் செய்து பலன் கண்டவர்கள் இதை எழுதியுள்ளார்கள். அல்லாஹு தஆலா முதலாவது ஆயத்திலிருந்து 21வது ஆயத் வரைக்கும் அல்லாஹுடைய வஹ்தானியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதாவது அவன் யாரு, அவன் மனிதர்களை படைத்தான், ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபா என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு பின்னால் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் 22வது ஆயத்திலிருந்து 29வது ஆயத் வரைக்கும் அவர்களுக்கு துன்யாவிலேயும் கேவலம் தான், ஆஹிராவிலும் கேவலம் தான் என்ற கூலியை பற்றி, யாரெல்லாம் பெருமைக்காரர்களோ அவர்களுடைய கூலிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 30வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத் வரைக்கும் முத்தகீன்களுக்கு நாங்கள் என்ன கூலி கொடுப்போம் கியாமத்துடைய நாளையில் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 35வது ஆயத்திலிருந்து 40வது ஆயத் வரைக்கும் சில முஷ்ரிகீன்கள் தலாலத்திலே போய்விட்டார்கள் என அந்த தலாலத்தை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், அந்த வழிகேட்டை பற்றி. 41வது ஆயத்திலிருந்து 42வது ஆயத் வரைக்கும் முஹாஜிரின்களுடைய கூலி என்ன, யாரெல்லாம் ஹிஜ்ரத் செல்கிறார்களோ அவருடைய கூலி என்ன என்பதை பற்றி பேசுகிறான்.
43வது ஆயத்திலிருந்து 44வது ஆயத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹம்மியத், அவர்கள் எந்தளவு முக்கியமானவர்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 45வது ஆயத்திலிருந்து 48வது ஆயத்து வரைக்கும் காஃபிர்களுக்குரிய தண்டனை என்ன, 49வது ஆயத்திலிருந்து 50வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சஜதாவுடைய ஆயத்தை பற்றி, யஹாஃபூன ரப்பஹும் என்ற ஆயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 51வது ஆயத்திலிருந்து 55வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் தஅவத் கொடுப்பது கட்டாயம் என்ற விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 56வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிக்கீன்களுடைய மடமையை பற்றியும், 65வது ஆயத்திலிருந்து 83வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய எவ்வளவு நிஅமத்துக்களுக்கு அதிகமான நிஅமத்துக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் அந்த நிஅமத்துக்களை புறக்கணித்த முஷ்ரிக்கீன்களை பற்றியும் அல்லாஹ் 65வது ஆயத்திலிருந்து 83வது ஆயத்து வரைக்கும் பேசுகிறான். 84வது ஆயத்திலிருந்து 89வது ஆயத்து வரைக்கும் கியாமத்துடைய சில அடையாளங்கள் என்ன நடக்கும் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 90வது ஆயத்திலிருந்து 97வது ஆயத்து வரைக்கும் முஃமின்கள் எவ்வாறு வாழ்வார்கள், அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்ற விடயங்களை அல்லாஹ் முஃமின்களுக்குரிய அந்த நல்ல வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 98வது ஆயத்திலிருந்து 105வது ஆயத்து வரைக்கும் குர்ஆனுடையவர்களும் குர்ஆன் எந்தளவு முக்கியம் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 106வது ஆயத்திலிருந்து 111வது ஆயத்து வரைக்கும் யாரெல்லாம் மதம் மாறி போகிறார்களோ இவர்களுடைய தண்டனை என்ன, கூலி என்ன என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 112வது ஆயத் 113வது ஆயத்தில் அல்லாஹ் யாரெல்லாம் குஃபுரிலே இருக்கிறார்களோ அவருடைய தண்டனை பற்றியும், 114வது ஆயத்திலிருந்து 119வது ஆயத்து வரைக்கும் ஹலால் ஹராம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் உள்ளது என்ற விடயங்களையும், 120லிருந்து 123வது ஆயத்து வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் புகழுகிறான். 124வது ஆயத்தில் எவ்வாறு தஅவத் கொடுப்பது, தஅவத்துடைய ஆயத்துக்களை அல்லாஹ் பேசுகிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் தஅவத் கொடுங்க, ஹிக்மத்தை கொண்டும் நல்ல உபதேசங்களை கொண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி இந்த நேரத்தில் வார பிரச்சினைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹுக்கே அன்றி நீங்கள் பொறுமை செய்ய வேணாம், பொறுமையாக இருங்க. வலா தஹ்சன் அலைஹிம் என்பதாக அல்லாஹ் சொல்லி கடைசி ஆயத் இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தக்வாதாரிகளோடு இருக்கிறான், இன்னும் அவர்கள் முஹ்ஸினூன்கள் அதாவது உபகாரம் செய்யக்கூடியவர்கள் என்ற ஆயத்தை சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே இது முக்கியமான ஆயத். அல்லாஹ் இதில் நிறைய ஆயத்துக்களை அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இந்த குர்ஆனிலே நாங்கள் இந்த சூறாவை நாங்கள் அடிக்கடி பேச வேண்டும். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்க, அஊது பில் ஓதி ஆரம்பிங்க என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவில் தான் பேசுகிறான். எனவே ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறாவை நாம் படித்து அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.